இருக்குதுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அனுசரணையாக பத்திரமா பார்த்துக்கணுன்றது ரொம்ப உணர்த்துது. மனிதநேயம் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் மனிதநேயம் இருக்கணுன்றது ரொம்ப உணர்த்துதுங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து மனசை உறுத்தி இருக்குது. நமக்கு மனுஷனை நேசிக்கணும். முதல்ல மனிதர்களை வந்து சம்பாதிக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. பணம் வந்து சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான். ஆனால் மனுஷனை நேசிக்கணுன்றது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாருமே, அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆக்டிங் சொல்ல முடியாது, கேரக்டரை எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 100க்கு 100 100 போடுங்க, 10க்கு 10 10 போடுங்க. என்ன பாம்பு போடுறது, இந்த சுடுறது, இந்த கமர்ஷியலாக இல்லாமல் வாழ்க்கையோட யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது படம். ஒரே மாதிரி தான், கான்செப்ட் நல்லா இருக்குது. சசிகுமாரோடைய ஆக்ஷன் நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா டைரக்டர்ஸ் வந்து புதுசு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது படம். இல்லை ஃபேமிலியாக தான் பார்க்கணும்ல, ஃபேமிலி ஆல் மெம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலிங்க நல்லா இருக்கு. சிம்ரன் மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா, ஏன்னா எப்போவுமே மொபைல் ஒரு படம் பார்த்தா மொபைல் பார்ப்பாங்க. பட் 99% யாருமே மொபைல் எடுக்கலை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நல்லா குட் ரேட்டிங் தான், எக்ஸலண்ட். அவ்வளோதான், தேங்க்யூ. செம்ம காம்போ, நல்லா என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ஃபீல் குட் மூவி, இன்னொரு ஃபீல் குட் மூவி. சின்ன பையன் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தான், சூப்பராக இருந்தது. 10க்கா 5க்கா 10க்கு 8 கொடுக்கலாம். காமிச்சிருந்தாங்க. It was nice. Pair was very nice. The most unexpected pair. Music was also nice. Music அந்த அளவுக்கு இல்லை.